தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் 61வது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது. திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை 61வது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன. திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தைக்கு மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள், அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனைவர்களுக்கும் கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி, தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர். தொடங்கிய முதலியே தமிழில் பெயர் வகிப்போம் என்ற பாடல் நாதசுரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது. பட்டிமன்றம், திரைப்படம், தொலைக்காட்சி, அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன. தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு 80% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசூர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என 7 அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், தமிழ் பேரவை நிர்வாகிகள் என ஏராளமாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதே மாதிரி டிவியே நல்லது தான். எப்போ நல்லதுன்னா ஒரு அளவோட பயன்படுத்தினா நல்லது. காலையில் எந்திரிச்சோடனே டிவியை போட்டுட்டு உட்காந்துட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன வருது? இப்படிதான் ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, டாக்டருக்கு அழைச்சிட்டு போனாங்க பையனை. டாக்டர் சொன்னாரு, என்ன பண்ணுது, எந்த நேரமும் டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் சொன்னார், இதெல்லாமா ஒரு வியாதி, இதுக்காக அழைச்சிட்டு வந்து. இல்லை டாக்டர், கறந்து போனா கூட டிவியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. உடனே அவர் மனநல மருத்துவருக்கு பரிந்துரை பண்ணிட்டார். அந்த மாதிரி ஐயா சொன்னாங்க, எதையும் அளவோடு பயன்படுத்தினால் அது இன்பம்தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த அணியில சினிமா, டிவி, செல்போன் 3ம் துன்பமே என்று பேச வருகிறார் உயர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள். நல்ல கைத்தட்டல் கொடுத்து ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிக தானிய முத்திரை முற்றும் கட்டி தயிரும் மிளகு சாரும் நன்மதுரம் செய் கிழங்கும் காணின் ஆவி இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பதும் தமிழே, உயிரை வளர்ப்பதும் தமிழே, அன்னை தமிழே உன்னை வணங்குகிறேன். ஐயா அவர்கள் அண்ணன் பேச்சு முதல் வந்தப்போ அவங்கெல்லாம் சீனியாரிட்டி, கருணாநிதி அண்ணன், தென்போஸ் அண்ணன் அவங்கெல்லாம் சீனியாரிட்டி. அது மாதிரி கருணாநிதி அண்ணன் பேச்சு, அண்ணன் தென்போஸ் அண்ணன் பேச்சு, அண்ணன் தரபாஜி அண்ணன் பேச்சு ரொம்ப விரும்புவேன். அருமையாக பேசுவாங்க. அந்த பீச்சு லைன் தான் எப்படிங்கிறது அவங்களை வச்சு தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த அரங்கத்தில். அதனால் அண்ணனை கேட்டேன்னா, என்னப்பா தம்பி போப்பா எதற்கு அழைப்பு கொடுத்துட்டாங்கன்னு மன வருத்தத்தோடு சொன்னாங்க. நீங்கள் அழைப்பு கொடுத்ததுனால அதனால் தட்ட முடியாமல் பேசிட்டார். திரையுலகம் மனிதனுக்கு நன்மையை தருகிறது அண்ணன் என்று ஒரு பொய்யான திரையுலகத்தை இங்கு உங்களுக்கு காண்பித்திருந்திருக்கின்றார். அதை திருச்சி வேலுசாமி சொல்லுவார். டிஆர் பந்துல படம் எடுத்தாராம் கப்பல் ஓட்டிய தமிழன். அது சுத்தமாகவே படம் ஓடவே இல்லையா. 1000ல் ஒருவன் படம் எடுத்தார். அது ஓட்டமா ஓடி உடைவதாயிட்டார். அதாவது நிழல் நிஜமாகிறது, நிஜம் நிழலாகிறது. நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்லல, திருச்சி வேலுசாமி அழகா சொன்னார்.
அப்ப திரையுலகத்துக்கு வந்தா முதல்வராகலாம். உலகம் எப்படி இருக்கும் என்று பாருங்கள். திரையுலகத்துக்கு வந்தா முதல்வராகலாம். அப்ப 16 முழ சேலை கட்டிக்கிட்டு இருந்த பெண்கள் 4 இன்ச்சு ஜட்டி போறதுக்கு உருவாக்கி கொடுத்தது இந்த திரையுலகத்தை காட்டியது, எடுத்து காட்டியது இந்த திரையுலகம். எப்படி இருந்துச்சு, எப்படி சமுதாயம் சீரழிந்தது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே திரையுலகத்துக்கு வராதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றுக்கொண்ட 3 தலைவர்களை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்தில் காமராஜர் எப்படி இருந்தார்? காமராஜர் எப்படி இருந்தார்? சுதந்திர போராட்ட வீரர். அவர் எப்படி இருந்தார்? 42 வயசாச்சு. ஏயா நெல்லைக்கண்ணன் கேட்டாரா, ஏயா அண்ணா அண்ணா ஐயா என்ன கல்யாணம் பண்ணலாம்னு, 42 வயசாச்சுப்பா, நீ வேலையெல்லாம் செய்யல கலந்து வந்துட்டோம், மக்களுக்காக தொண்டு செஞ்சுட்டு போனார். அதே மாதிரி கக்கன் 2 விருப்பு எம்எல்ஏ, 10 துறை அமைச்சர். என்ன சம்பாதிச்சு வச்சார்? என்ன செஞ்சார்? இந்த திரையுலகம் சீரழித்ததா இல்லையா என்று ஐயா நடுவர்களே சொல்லுங்கள். நல்லா சிந்தித்து பார்த்து பேச வேண்டும். எதிரில் பொழுதுபோக்கு சாதனம், அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே நடிகர்கள் முதல்வர்களாகலாம். இன்றும் நடிகர்கள் முதல்வர்களாக என்ன காரணம்? திரையுலகம் நன்மையை தருகிறதா, தீமையை தருகிறதா? என்ன தீமை தருகிறது? நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். தியாகிகள் எல்லாம் இன்று பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். தியாகி குடும்பம் பூரா, அந்த குடும்பத்தில் இருக்க குடும்பம் ஒரு குடும்பம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நடிகர் பூரா இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். பெரிய பெரிய லட்சம் என்ன கிட்டத்தட்ட 140 கோடி, 200 கோடி, 130 கோடி அப்படின்னு வாங்குறான். திரையுலகம் உங்களுக்கு நல்லையா தெரிஞ்சுச்சா? நல்ல சமுதாயத்தை சிந்தித்து உற்று நோக்கி பாருங்கள். 17 முறை படையெடுத்த கஜினி முகமதை சொல்றோம். 17 முறை தன்னை பாதுகாத்த பூலி தேவனை மறந்து விட்டோம். முத்துவடுநாதன் ஒரு காசு கூட கொடுக்க மாட்டான் என்று சொன்னால் அந்த முத்துவடுநாதனை மறந்து விட்டோம். நான் சென்னை போய் கொண்டிருக்கின்றேன். விசால் படம் ரயிலுக்கு ரயில் ஓட்டி இருக்கு. ஏண்டா செக்கு எடுத்தானா, சிறை போனானா, நாட்டு மக்களுக்காக வேண்டி தன் குடும்பத்தை அர்ப்பணித்தானா? ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு கோட்டாவும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கு. நாட்டில் அவன் தான் மெய்யானவன், அடுத்தவன் பொய்யானவனா? திரைப்படம் சீரழித்ததா இல்ல நன்மையை செஞ்சதா? சற்று யோசித்து பார்க்க வேண்டும். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ரத்தம் செக்கிழுத்தவாறு சிதம்பரநாதர் தன் திருநீரை குடித்திட்டு வாழ்க்கை நடத்தியிருந்தார். ஐயோ 40 ஆண்டு தண்டனை. யாரு? சிவா சுப்பிரமணிய சிவாவுக்கு பேச உரிமை கொடுத்ததாலையும் இவருக்கு 40 ஆண்டு. டெல்லி லண்டன் அரசாங்கமே 40 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறீங்க. என்னையா ஒரு குற்றமும் செய்யாதவங்களுக்கு மீட்டு கொடுத்துட்டு அதை 10 7 ஆக்கலாம், 7 4 ஆக்கலாம், 4 கட்டி 2 கப்பலை வித்துட்டு படிக்க போயிட்டான். அவனுக்கு ஓடல, அந்த படம் ஓடல. இந்த நாட்டு மக்கள் ரசிக்கிறது எதை? கேலியும் கிண்டலையும் நகைச்சுவையும் கவர்ச்சியும் தான். ஆனால் தனக்காக வேண்டி நாட்டுக்கு உழைத்தவன் எந்த மனிதனை எதிர்பார்த்தது நன்மையா தருகிறது? அப்படியே இதயம் எனக்கு அப்படியே வெடிச்சு போன மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரியல. எல்லா பட்டிமன்றத்திலையும் ஐயா 25 பட்டிமன்றத்தில் நடுவராக இருந்திருக்கேன். ஆனால் எந்த இதுக்கும் கூட பதட்டப்பட்டதில் இன்னைக்கு ஏனதில்ல. அன்னை எனக்கு எதிராக இருக்கிறாருன்னு ஒரு பதட்டம் இருக்கிறார். ஆனா இப்படி உண்மையை மறைச்சு ஒரு பாட்டை பாடினாரு. இப்பயும் ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுங்களா? ராத்திரி நேரத்து பூசையில் ரகசிய தரிசனாசையில் ஹா ஹா என்ன ஆராதனை, ஹா ஹா என்ன சுகவேதனை. நன்மையா தீமையா? சின்ன ராசாவே சிட்டரும்பு என்ன கடிக்குதா? எங்க கடிக்குது? இது நன்மையா தீமையா? ஒரு பெண்களையும் ஒரு நிமிஷம் ஐயா பேசும்போது அண்ணல் பறக்குது. அது எப்படி இருந்ததுன்னா பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பேசின மாதிரி இருந்தது. நான் சாப்பிட்ட நடுவர் கொடுப்ப குடைச்சிட்டு இப்படி ஓடிடலான்னு பார்த்தேன். இந்த பக்கம் படி இல்லை. சரி குறிச்சுக்கிட்டே வந்தேன். திடீர்னு பார்த்தா ராத்திரி நேரத்து பூசையில் பாட்ட அணுவா ரசிச்சு பாடினாரு. இதுல என்ன பியூட்டின்னா அவங்க அணியில உள்ளங்க மியூசிக்கையும் போடுங்க. மியூசிக்கை போடுங்க. உங்களுக்கு மியூசிக் தானே வேணும். வெயிட், ராத்திரி நேரத்து பூசை மியூசிக்.
நேரத்து பூஜையில் போதுமாங்க பாடவா? இத பாண்டிச்சேரியில ஒரு திருவிழால போட்டேங்க. சரி கேட்கறாங்களே இந்த பல்லவியை மட்டும் பாடுவோம். ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசையில் இந்த பாட்டை எங்க பாடைக்கு பாடி குளூர் ஜலம் வந்துருச்சு. வேன் பிடிச்சி வீட்டில் போய் விட்டுட்டு வந்தேன். அவங்க வீட்டுக்காரர் காலைல ஃபோன் அடிச்சிட்டாரு. என்ன ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்களா, மலையில நனைய வச்சிங்களா, ஏங்க இல்லை குளூர் ஜலமா அடிக்குதுன்னு. நான் சொன்னேன் இந்த ராத்திரி நேரத்து பூஜைக்கு பாடினாங்க, அதனாலதான் கசாயம் வச்சு கொடுங்க சரியா போயிடும்ட்டேன். என்ன பண்றது, படம் ஓடுறதுக்கு அவங்க இந்த கிளுகிழுப்பா சில பாட்டை போட வேண்டியிருக்கு. வேற என்ன பண்றது, உங்களை பார்த்தோன்னே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு. நீங்க மட்டும் கூலிங் கிளாஸ் போட்டு சிகப்பு சட்டை போட்டீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியே இருக்கீங்க. அண்ணன் நடக்கிறாரு, என்ன நடந்துகிட்டு இருக்கு, வேற ஏதோ பாட்டு ஓடுதுன்னு. கிளுகிழுப்பான பாட்டு இருக்குதா, நாடு இப்படி குழு ஒண்ணு இல்லாம போய் சேர்ந்துச்சு. அவங்களுக்கே தொடர்ந்து அப்படி ஜாலியா பேசுங்க தலைவர். முன்னாடி கொடுத்தது எனக்கே பயமா இருக்கு. வந்தவொடனே பாருங்க, வந்தவொடனே எப்படி பேசினாரு. அண்ணல் பறக்குது, பராசக்தி பசங்களை சந்தித்திருக்கிறது. நானும் புதியவன் அல்ல, நீங்களும் புதியவர் அல்ல. ஆபத்திற்காக அழுத்தை தின்று விட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அப்படின்னு மிரண்டு போய் உட்கார்ந்து இருப்போம். 50 ஆண்டு கால வரலாற்றை புரட்டி போட்டது அந்த வசனம். அதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க இங்க பேசும்போது எல்லாம் மிரண்டு போறாங்க. கொஞ்சம் ஜாலியாவே யதார்த்தமா பேசுங்க. இந்த மாதிரி பாட்டா போடுங்க, மியூசிக் போடுறேன். இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். என்ன சார், சிவாஜி கணேசன் அதுக்கு பண்ற ஸ்டைல் இருக்க உலக வரலாற்றுல நல்லா கேட்டுங்க. சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நடிகர் 10 நிமிஷத்துக்கு ஒரு வேஷத்தை மாத்தி மாத்தி போடுவார் சார். காலையில ராஜாவா நடிப்பார், மத்தியானம் விவசாயியா நடிப்பார், ராத்திரி ஷூட்டிங்ல பிச்சைக்காரனா நடிப்பார். வெள்ளக்காரன் என்ன தெரியுமா பண்ணுவானா, ஒரு சினிமாவுக்கு 2 வருஷம் ஒத்தியே பார்ப்பானா. இவர் அப்படி வேஷத்தை மாத்தி 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 கொடுக்கவும் அவர் பையன் பிரபு சொன்னாரு, எங்க அப்பா எங்க போய் இதெல்லாம் கத்துக்கிட்டாருன்னு தெரியல. நானும் சினிமால நடிக்க போனேன். 10 படம், அதுக்கு 10-20 படத்துக்கு அப்புறம் தான் என்னையவே நடிகனா அப்பா ஒத்துக்கிட்டாருன்னாரு. சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நடிகன் பிறந்த மண்ணுல நம்ம வாழ்றதே பெருமை சார். வசந்த மாளிகைன்னு ஒரு படம், அந்த படம் இலங்கையில 1 வருஷம் ஓடுச்சு சார். 1 வருஷம். சிவாஜி கணேசன் மாதிரி அவர் போட்டிருந்த துண்டு நடிக்கும். என்ன படத்துல தெரியுமா, தில்லானா மோகனம்பாள் படத்துல அந்த போட்ட துண்டு நடிக்கும் சார். அந்த பத்மினி வேணுக்குனே சிவாஜி வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகாம இருக்க, இங்கே இருக்கணும்னு வேண்டி தட்டி விடும் அந்த துண்டை. அப்ப அந்த துண்டை எடுத்துட்டு உதறிட்டு இப்படி தோல்ல போடுவாங்க, அப்ப துண்டு நடிக்கும். அவர் சிகரெட்டை குடிச்சிட்டு புகை விடுறாருல, 2 படத்துல அந்த புகையும் நடிக்கும். ஒண்ணு என்ன தெரியுமா, சாந்தி. அது நீங்க உட்கார்ந்தோன்னா அந்த மியூசிக்கோட அதை பாடி காமிக்கிறேன். அதே மாதிரி அவருடைய புகை நடிக்கும் எப்ப தெரியுமா, புதிய பறவை படத்துல அந்த புதிய என்ன பட்டது பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படி வந்து கம் அடிப்பார் பாருங்க, அந்த புகையே நடிக்கும் சார். நான் அந்த படத்தை பார்த்துட்டு காஜா பீடியை பத்த வச்சு அடிச்சு பார்த்தேன், இருமுனதுதான் மிச்சம். முதல் இரவுல சிவாஜி கணேசன் மாதிரி தம் அடிச்ச ஆள் உண்டா? ஜம்முன்னு தம் அடிப்பாருங்க, பட்டு வெட்டியை கட்டிக்கிட்டு. யாராவது மாப்பிள்ளை முதல் இரவுல தம் அடிப்பானா, சொந்தக்காரன் பத்த வச்சுட்டு போயிடுவான், இவன் பத்த வச்சதை அவன் பத்த வச்சுட்டு போயிடுவான், திருட்டு தம் வேணா அடிச்சுட்டு வருவான். சிவாஜி கணேசன் மட்டும்தான் அந்த சிகரெட்டையும் அப்படி. சூப்பர் சார், எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டீங்க. அடுத்து என்ன, துன்பம். ஆகையால் திரைப்படம் துன்பத்தை மட்டுமே தருகிறது. சினிமா துன்பத்தை தருது, செல்போன் என்ன துன்பத்தை தருது? அடுத்தது இன்னும் வரீங்களா? சரி, நான் முடிக்க போறீங்க நினைச்சேன். சரி. ஆகையால் திரைப்படம் முதல்வர்களையும் இந்த கூத்தாடிகளையும் முதல்வராக ஆக்கிவிட்டது திரையுலகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆகையால் இன்றைக்கு ஊடகம் டிவி இல்லாத ஊரே கிடையாது.
டிவி என்ன நன்மை இருக்கு? எதை செத்து கிடந்தாலும் பார்க்கல, வண்டிக்கு போனாலும் பார்க்கல. அப்ப எந்த அளவுக்கு மோகம் இருக்கிறது ஒவ்வொரு பெண்களும் சரி. அந்த சீரியலை பார்த்து கொண்ட நாடகத்தில் அவங்க இரண்டு ஒரு பெண் 2 கணவன், ஒரு கணவன் 2 பெண் வைக்கிறது. இது நாகரிக கலாச்சாரத்தை தருகிறதா? நம்ம வள்ளுவன் சொல்லுவாங்க அருமையா, இருந்தோம் அரணிகளா இன்னொருவன் பிறனிகளா பெண்மை நிறைந்தவன் அறத்தின் இயல்போடு வரவன் பிறருக்கு உரிய பெண் தன்மையை விரும்ப மாட்டான் என்று வள்ளுவன் அழகாக சொல்லுவார். அது மாதிரி ஒருத்தனோடு ஒருத்தர் வாழ்வதுதான் சிறப்பு என்று சொல்லுவார். பாலோடு தென் கலந்ததென்றே பனிமொழி வாழேறி ஊறிய நீர் அந்த பனி இதழில் புறக்கும் நீராகப்பட்டது அவ்வளவு சுவையாக இருக்கும். அந்த மனைவியோட தான் வாழும். கண்டு கெட்டு உண்டு உயர்ந்து உத்தறிய மணி புலரும் ஒழுக்கமணி கண்ணே உள என்று வள்ளுவன் சொல்வார். அந்த கண்ணால் கண்டு காலால் பேசி நாசியால் முகிழ்ந்து வேலையால் தீண்டி வாயால் பேசி இப்படி இந்த 50 இன்பங்களை ஒரு பெண்களிடம் கண்டு வேண்டாம். அந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைத்தது சீரியல் தான் என்பதை மறந்து விடக்கூடாது. யாரும் மறக்கவும் முடியாது. இது மாதிரி உணர்வோடு வாழணும், அது ஒருத்தனோடு வாழணும். எப்ப கொள்ளைக்கு போனாங்கன்னா நைட்டு 8 மணிக்கு வந்த காலங்கள் போய் இப்ப கொள்ளைக்கு 2 மணி நேரம் தான் வேலை, பாக்கி எல்லாம் எங்க டிவி தான், பொழுதுமணி 24 நேரம் தான் என்பதை நான் நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம். காற்றேன் நெல்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் பாடுதுன்னு மங்கைதனை தேடுதுன்னு காற்றே பூங்காற்றே என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு அப்படின்னு இத ராஜேந்திரன் பாராட்டினாரா. அதே மாதிரி இப்ப இந்த காதலர்கிட்ட கண்மணி அவளை காதோரம் போய் சொல்லுன்னு இது சொல்லி நிறைய பெண்கள் ஓடி போய் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்காங்க. இது நன்மையை தருதா தீமையை தருதா? இன்னைக்கு எத்தனை இதுல பஸ்ல பாத்தீங்கன்னா கவனக்குறைவு. பஸ்ல பாத்தீங்கன்னா போய் பஸ் எங்க ஓடிடுது. அதே மாதிரி வண்டியில போனோம்னா கவனக்குறைவு. அந்த செல்போனால நன்மை என்பது இல்லை, நன்மை என்பது முற்றிலும் தவிர்க்கப்படக்கூடியது. அன்னைக்கெல்லாம் குறிச்சு அசரிதி சொல்லிச்சு, அவர் தூது சொன்னார், புறா தூது சொல்லிச்சு போய் நாட்டை நாசமாகி கொண்டிருக்கின்றதை நான் எந்த மாற்றத்தையும் மாறியும் சொல்லவில்லை. உண்மையை உங்களிடம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் உண்மை, ரசிக்கின்ற அத்தனை மக்களுக்கும் தெரியும். வைகைக்கர காற்றில் மண்டிகளை பார்த்தால் மன்னன் மனம் வாடுது மங்கைகளை காற்றே பூங்காற்றே என் கண்பறியவனை ஜாலியா இருக்கப்பா, டென்ஷன் வேண்டாம், ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்றது ஒரு உண்மையிலே எல்லாருமே பாடுறீங்க. திருவியாருக்கு இசைக்கா பஞ்சம், எல்லாரும் பாடுங்க, இசையோடு பாடுங்க. மேடத்துக்கு நான் அதான் சொன்னேன், மேடம் இசையோடு பாடுங்க அப்படின்னு. அதற்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கெல்லாம் பாடுங்க, பேசுங்க. என் நேரத்தை நான் குறைச்சிக்கிறேன், நான் பார்த்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எனவே சினிமா, டிவி, செல்போன் பெரும் துன்பமேன்னு இந்த அணி தலைவர் பேசி முடிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 2வது ரவுண்ட்ல ஒரு 5 நிமிடம் தருவோம். ஏதாவது விட்டு போனது, எதிரணியில் ஏதாவது எக்கத்தப்பா கேள்வி கேட்டாங்கன்னா எல்லாம் குறிச்சு வச்சுக்கிட்டு கடைசி 5 நிமிஷத்துல அணித்தலைவர்கள் மட்டும் பேசலாம்னு சொல்லிட்டு இப்பொழுது சினிமா, டிவி, செல்போன் மூன்றும் பேரின்பமேன்னு எங்களுடைய சிங்கப்பெண் முனைவர் ரஹமத் பிவி அவர்கள் உங்கள் கைத்தட்டலோடு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வெற்றி 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 என்று கூவு செய்வதே, வீரவாகை செய்யும் என்று கூவு செய்வதே. அண்ணா முருகராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டெம்போஸ்கான் அவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் பேரவையினுடைய ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என் மனமும் தலையும் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அடுத்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, தொலைக்காட்சி, திரைப்படம், அலைபேசி இதெல்லாம் இன்பம்னு நான் பேச வந்திருக்கேன். இப்போ ஒரு அண்ணா ரொம்ப வேகமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா
அவங்க சொல்ல வந்ததை பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருவாங்க போல இருந்துச்சு. ஆனா இதுக்கு பாயிண்டே அவங்க எங்க தெரியுமா எடுத்தாங்க? வேக வேகமா கூகுள தேடி 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 இதுக்குரிய பாயிண்ட் எல்லாம் உட்கார்ந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ணா என்ன பண்றீங்க அப்படின்னா, அம்மா பேசுறதுக்கு தலைப்புக்கு பாயிண்ட் அப்ப எங்க தேடுறீங்க? கூகுள்ல போய் தேடுறீங்க. இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கூட முதல்ல வந்து உள்ள வந்தா வீடு வந்தாதான் நிச்சயம் அப்படின்னு வாசலையே பார்த்து உட்கார்ந்துருக்க ஆளெல்லாம் போய் இன்னைக்கு கூகுள்ல உள்ள எங்க இருக்கிறான்னு செல்போனை வச்சு நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு வசதி பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டெல்லாம் பாடி அவர் முடிச்சாரு. கடைசியில பாடி முடிச்சாரு பாருங்களேன். அந்த பாட்டெல்லாம் அவர் எங்க இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு? அதாவது வேகமா ஆரம்பிச்சு சிரிச்சுக்கிட்டே முடிச்சிட்டாரு. காரணம் என்ன தெரியுமா? திரைப்படம் முதல்ல அண்ணன் எங்களுடைய அணித்தலைவர் பேசும்போது அவங்க சொன்னாங்க, உழைப்பாளிகள் வீடு வந்து அந்த ஓய்வு நேரத்தில் நாடகங்களையும் கூத்துக்களையும் அதனுடைய வளர்ச்சியாக திரைப்படம் பெருகி வரும்போது அதை ரசிச்சாங்க. அப்ப வாங்க மச்சான் வாங்க உங்க வழிய பார்த்து போங்க அப்படின்னு சொன்ன இந்த பாட்டு இருப்பாங்க. அந்த பாட்டு வரிய பாடாத மச்சினிகளே கிடையாது. அப்ப அது என்ன, மக்களை போய் சேருது. இந்த தொலைக்காட்சி இன்னொன்னு காமராஜர் பத்தி சொன்னீங்க, பாரதியார் பத்தி சொன்னீங்க, பெரியார் பத்தி சொன்னீங்க, இருக்கிற எல்லா பெரியார்களை பத்தியும் சொன்னீங்க. ஆனா திரைப்படம்னு ஒண்ணு வரலன்னா நம்ம அவங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது, பார்த்ததே இல்லை. இந்த தொலைக்காட்சி வராமல் போயிருந்தா எந்த பாரதியார் நமக்கு தெரியும்? இப்படிதான் இருப்பாரோ, அவர் மீசை இப்படிதான் இருக்குமோ, இப்படிதான் பாடினாரா அப்படிலாம் சொல்லி இந்த தொலைக்காட்சி வரலைன்னா காமராஜரையும் தெரியாதுங்க நமக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா கூட, அதாவது முதல்வர் ஐயாவை பார்க்கணும் இன்னைக்கு தொலைக்காட்சியின் மூலமா தான் அதிகமானவர்கள் அருகில் இருப்பவர்களை தவிர மற்றவங்கள தொலைக்காட்சிக்கு போய் தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சுன்னா மனசாட்சியோட பேசுங்க. அத்தனை கல்லூரிகளும் அத்தனை பள்ளிகளும் இந்த செல்போன்ல தான் வகுப்பே 2 வருஷம் நடந்துச்சு. பிள்ளைங்க போகல, அவங்களுடைய படிப்பே கெட்டு போயிடும். 2 வருஷம் வெயிட்ட விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன நிலையில இந்த கைபேசி தான் நான் உதவுச்சு. அதை மறந்துடாதீங்க. நீங்க பாடின பாட்டு வேற நல்ல பாடல, ஏன் எங்களுக்கு தெரியாதா? உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தா இந்த பாட்டை கேட்காதவரும் கிடையாது, இந்த பாட்டுக்கு அடிமை ஆகாதவரும் கிடையாது. ஏன்னா உன்னையே நீ அறிவாய்னு வசனமா அண்ணா சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா சொன்னாங்க. ஆனா அதையே பாடலாக்கி எல்லாருக்கும் போய் சேருவதற்கு ஏன் அறிவுரை சொல்ற பாடல்கள் உங்களுக்கு இல்லவே இல்லையா? சின்ன பையனே செய்தி கேளடா அப்படின்னு சொல்லிட்டு வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு, வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. இந்த பட்டுக்கோட்டையாரோட பாடலை கேட்டு எத்தனை பெண்கள் என்னெல்லாம் எங்க அப்பா 11:15 மணிக்கு போமா போய் நீ போய் இந்த மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரை வாங்கிட்டு வா, ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன கோயந்தன கடைன்னு ஒரு கடை இருக்கும், அங்க போய் பரோட்டா வாங்கிட்டு வா. அப்ப எங்க அம்மா திட்டுவாங்க, என்ன பொம்பளை பிள்ளை இப்படி அனுப்புறீங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, போடி பட்டுக்கோட்டையர் எப்படி பாடி இருக்கிறாரு, அந்த பட்டுக்கோட்டையோட பாடல் வரிகள் எப்படி அதுக்கு ஃபேமஸ் ஆச்சு. கட்டாயமா நாம அந்த திரைப்படங்களை பார்த்ததுனாலதான் நல்லது நல்லது நிறைய இருக்கும்போது சொல்லுவேன். நான் கூட எங்க அப்பா கிட்ட ஒரு தடவை கேட்டேன், அம்மா அந்த படத்துல பாட்டெல்லாம் நல்லா இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், நல்லா இல்லைன்னு நீங்க சொன்னீங்கல்லப்பா, அந்த சீன் வந்து எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு கேட்டேன். ஒரு பாடல்ல அந்த பாட்டுக்கு 3 நிமிஷம் இருக்குமா? ஆமா 3 நிமிஷம் இருக்கும். படம் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். அப்ப நீங்க 3 மணி நேரம் பார்த்த நல்ல விஷயங்களை விட்டு விட்டு 3 நிமிஷம் பார்த்த பாட்டை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா நீங்க கேட்டவங்கள திரைப்படம் கேட்டதா? 3 மணி நேரத்துல 3 நிமிஷம் பாடல்ல அசிங்கமா பாடுறாங்கிறது ஞாபகம் வச்சிருக்கிற நாம
2.5 மணி நேரத்துக்கு அவங்க நல்ல கருத்துக்களை சொன்னாங்களே, அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லையா? நல்லதை எங்க இருந்தாலும் தேடி போய் நம்ம அடையணும் அப்படிங்கிறத விட இந்த தொலைக்காட்சியில இன்னைக்கு உலகத்தின் எந்த மூலையில இருக்கக்கூடிய செய்தியையும், தொலைக்காட்சியா இருக்கட்டும், நம்மளுடைய கைபேசியா இருக்கட்டும், இது அப்புறம் இந்த வீட்டுல வந்து தொலைக்காட்சி இருக்கு, தொலைக்காட்சி அப்படின்னா நிறைய சொன்னாங்க. ஆனா எத்தனை பெண்களை வெளியில போய் ஊரு கதை, ஊரு வம்பு இதெல்லாம் அடிக்காம வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சீரியல் பார்க்க வந்துச்சு. வச்சதுனால நிறைய பெண்கள் வீட்டை விட்டு வெளியில போல. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பெல்லாம் சினிமாவுக்கு கூட்டிட்டு போட வீட்டுக்காரங்க நம்மளை வெளியில கூட்டிட்டு போக மாட்டாரா, நம்ம போய் 2 படம் பார்க்க மாட்டோம், ஒரு எம்ஜிஆர் படம் பார்க்க மாட்டோமா, ஒரு சிவாஜி படம் பார்க்க மாட்டோமா அப்படிலாம் சொல்லி ஆசைப்பட்டு இந்த காலத்துல தொலைக்காட்சி வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுடைய ஆசைகளின் நிறைய விஷயம் நிறைவேறுச்சு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. போன வாரம் இப்ப மே மாசம் லீவு, என் ஒய்ஃபு டீச்சர் போன வாரம் வாடி டூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு. எந்த ஊருக்கு? நான் காஷ்மீருக்கு போயிட்டு வருவோம் வாடின்னு. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கட்டா. விவரமா சொல்றாங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க காஷ்மீருக்குங்கிறா. இப்ப காஷ்மீருக்கு எவனும் டூரே போறது இல்லை. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைவு வீட்டிலேயே இருக்கிறது. அவங்க பார்த்துட்டு இருக்கிற சீரியல்ல அடுத்த பகுதி விட்டு போயிடும். அதை விட காஷ்மீர் பெரியா காஷ்மீர். ஆனா இந்த உங்க எதிரணியில டிஎம்எஸ் இருக்காரு பாருங்க, தொலைக்காட்சியில இருக்குங்க. இவரு மாதிரி கல்யாணத்தை சிக்கனமா யாரும் நடத்தலங்க. கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு தேனியில போறப்ப தனியாவே போயிட்டு வந்தாரு. எதுக்கு வேஸ்ட் செலவுன்னு. இப்படித்தான் இருக்க வேணும் பொப்பள, இங்கிலீஷ் படிச்சாலும் எங்க தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பள. எதங்க சொல்லல திரைப்படத்துல, தொலைக்காட்சியில. இப்ப திரைப்படத்துல பார்த்ததே இன்னும் சின்ன திரைன்னு சொல்லிட்டு நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம். தொலைக்காட்சியில பார்த்ததுதான் இப்போ நம்ம என்ன பண்றோம், கைபேசியில பார்த்துட்டு இருக்கோம். அந்த 3 நாளையும் அளவோடு பயன்படுத்தினால் எதுவுமே சிறப்பு. நீங்க இருக்கிற எல்லா பொருள்களையும் தப்பான விஷயங்களை பயன்படுத்திட்டு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. கொரோனா காலத்தில் மொத்த இந்தியாவையுமே படிக்க வைத்தது இந்த கைபேசியில இருக்கக்கூடிய நவீனம் தான். அப்ப அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு பாஸ் ஆயிருக்காங்க அவ்வளவு பிள்ளைங்களும் அப்படின்னு சொன்னா அந்த கல்வியினால. ஒன்னே ஒண்ணு நீங்க சொன்னீங்க, கொரோனா காலத்துல கல்யாணத்துக்கு 50 பேர் தான் அனுமதி, சாவுக்கு 20 பேர் தான் அனுமதி. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனா உள்ள விட மாட்டேன்ட்டான். என்ன ஏன்னா 50 பேர் தான் அனுமதினா, அப்புறம் ஏன் பத்திரிக்கையை வளைச்சு வச்சீங்கன்னு பார்த்தா வாட்ச்மேன் உட்காந்துக்கிட்டு உள்ளார கரெக்டா 50 பேருங்க. பட்டுக்கோட்டைக்கிட்ட ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கரெக்டா எண்ணா சினிமா கொட்டாய் மாதிரி 50 பேர்னு சட்டை எழுதி விட்டான். பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை வெளியிலே நிக்குது. இப்போ கல்யாணமே அவங்களுக்கு தான் உள்ள முடியாமன்னு பொண்ணு மாப்பிள்ளைய உள்ள விட்டுட்டு 2 பேரை தரன்னு எடுத்து வெளியில விட்டான். மறுபடியும் பார்த்தா கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐயர் லேட்டா வந்தாரு, அவரு வெளியில நிற்கிறாரு. வாட்ச்மேன் மறுபடியும் சட்டரை ஏற்றி விட்டுட்டு ஐயரை உள்ள தள்ளிட்டு ஒரு ஆளை பிடிச்சி விட்டான். நிறைய கல்யாணத்துல மாஸ்க போட்டுக்கிட்டு என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையே வீணா போச்சுங்க. அந்த நேரத்துல பொண்ணு பார்க்க போவான், மாஸ்க் போட்டுட்டு ஒரு 10 பேர் மகேந்திரா வேன்ல கிளம்பி பொண்ணு பார்க்க போனாங்க. 10 பேரும் மாஸ்க். பொண்ணு வீட்டுல போனா எல்லாம் மாஸ்க், அண்ணன் மாஸ்க், தம்பி மாஸ்க், மச்சினிச்சி மாஸ்க், மாமியார் மாஸ்க், மாமனார் மாஸ்க், பொண்ணே மாஸ்க். குத்து மதிப்பா நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நிச்சயதார்த்தத்திலையும் எல்லாம் மாஸ்க். கல்யாணத்துக்கு வந்தாங்க 50 பேரும் மாஸ்க். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு சாயந்தரம் ஒரு சடங்கு நடக்கும்ல, அப்பையும் மாஸ்க். அடுத்த நாள் பார்த்திருக்கான், இவன் பார்த்துட்டு வந்த பொண்ணு அடுத்த தெருவுல இருந்திருக்கு, இது பார்த்த பொண்ணு மேல தெருவுல இருந்திருக்கு. பரவாயில்ல, என்ன பண்றது, கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மாஸ்க பார்க்க உடனே பயங்கரமா இருக்கு. ஒரு முத்தாய்ப்பா ஒரு செய்தியை சொல்லி நீங்க முடிக்கலாமா? அதனாலதான் இன்னைக்கு செல்ஃபின்னு ஒரு ஞாபகம் வந்துருக்குது. இந்த செல்ஃபி எடுக்கிறதுனால இப்ப நீங்க சொன்ன மாஸ்க்னால மாப்பிள்ளை பொண்ணு மாறி போற விபத்தெல்லாம் செல்ஃபில கிடையாதுங்களே. இப்ப செல்ஃபில போன்லயே இங்க என்ன பண்ண, இங்க இருந்து முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளை தான், மாப்பிள்ளை இதுனா பொண்ணு அதுதான், இரு வீட்டாருக்கு பரிவர்த்தனை நடப்பதற்கும் இந்த தொலைபேசி, இந்த கைபேசி இவைகளே உபயோகப்படுகின்றன என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு என்ன பிரச்சனைன்னா, எல்லாருமே நல்லா பேசுறாங்க, எல்லாரும் நல்லா பாடுறாங்க, ஆனா நேரம் தான் கம்மியா இருக்கு. இப்ப நான் அணி தலைமைக்கு 2வது ரவுண்டு சொன்னேன், 2வது ரவுண்டு வேணாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா முதல் ரவுண்டு தான் 2 பேரும் தாங்குவாங்க போட்டு இருக்கு.
அதனால 2வது ரவுண்டு அடுத்த பட்டிமன்றத்தில் வச்சுக்கலாம்ட்டாங்க. கொஞ்சம் வேகமா நான் வண்டியை ஓட்டதான் இருக்கு. தெரியாதுன்னு சொல்லணும். நேரா என் மாமியாருக்கு போன் அடிச்சிட்டாங்க. மாப்பிள்ள குழிப்பணியாரம் கேட்கறாரு. குழிப்பணியாரம் செய்ய எத்தனை அடியில குழி நோண்டுறதுன்னு கேட்டா பாருங்க. மாமியாருக்கு வந்துச்சு கோபம். ஒன்னு பெத்த பாவத்துக்கு 6 அடியில நோண்டு, அவருக்கு 7 அடியில நோண்டு வைக்கி போனோம். ஆனா ஒண்ணுங்க, இப்ப இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரசம் வைக்க தெரியுமா மேடம்? மேடம் உங்களுக்கு ரசம் வைக்க தெரியுமா? என்ன மிஞ்சி போனா இந்த புளி ரசம் வைப்பீங்க, இல்ல தக்காளி ரசம் வைப்பீங்க, பூண்டு ரசம் வைப்பீங்க, மிளகு ரசம் வைப்பீங்க. அதுக்கு மேல யாருக்காவது ஒரு ரசம் வைக்க தெரியுமா? என் பொண்டாட்டி வைப்பாங்க, நவரசம்னு வைப்பாங்க. நவரசம் அப்படி ஒரு டேஸ்ட்டை யாருமே வச்சது இல்லைங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட அப்படி ஒரு டேஸ்ட் இல்லை. அந்த ஃபார்முலாவையும் சொல்ல மாட்டேன்டா. எப்படி வைக்கிற இந்த நவரசம்னா சொல்ல மாட்டேங்கிறா. ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டேன். தஞ்சாவூர்ல பாலாஜி நகர்ல அடுக்குமாடி வீட்டுல இருக்கும் 16 வீடு. நவரசம் எப்படி தெரியுமா வச்சா? நவம்னா 9 வீட்லயும் ரசம் வாங்கி கலந்து வச்சுட்டாங்க. ஆனா இவ்வளவு நம்பி ரசம் கொடுத்தாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். இன்னைக்கு எதா இருந்தாலும் செல்போன் தான் உதவுதுன்னு மேடம் சொன்னாங்க. எதிரணியில கூட இதை பார்த்து தான் பாயிண்ட் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு மேடம் சொன்னாங்க. அதே போல உன்னை அறிந்தால் பாட்ட சொன்னாங்க. அருமையான பாட்டு. இசையோட அவங்க பாட சொல்லலாம்னு பார்த்தா நேரம் இல்லை. ஏன் பாதி பண்றீங்க? கிளம்புறீங்களா? சரி மெதுவா போங்க. சரி நாகப்பட்டினம் போறாங்க, பார்த்து போங்க. ரொம்ப நன்றிங்க மேடம், தொடர்ந்து சந்திப்போம். வாங்க மேடம் வாங்க. இந்த உன்னை அறிந்தால் பாட்டை இசையோடு தர்றேன். கொஞ்சம் ஒரு பல்லவி ஒரு சரணம் மட்டும் அவங்க பாடினதுனால. உன்னை அறிந்தார், நீ உன்னை அறிந்தார், உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தார், நீ உன்னை அறிந்தார், உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொன்னதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தார், நீ உன்னை அறிந்தார், உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். வா வே ஆ ஒரு மாற்று குறையா